செங்கத்தில் பரபரப்பு. வளைகாப்பு விழாவிற்காக மது வாங்கிய உறவினர் கைது - கர்ப்பிணி பெண் காவல் நிலையத்தில் தர்ணா. செங்கம், ஏப்ரல் 30, 2026. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே உள்ள சென்னை சமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த சேவகன் என்பவரின் மனைவி சத்யா. 9 மாத கர்ப்பிணியான இவருக்கு வளைகாப்பு விழா நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த மகிழ்ச்சியான தருணம் காவல்துறை ஆய்வாளரின் அராஜக போக்கினால் காவல் நிலைய போராட்டமாக மாறியுள்ளது. சம்பவத்தின் பின்னணி: வளைகாப்பு விழாவிற்கு வந்த உறவினர்களுக்கு விருந்து அளிப்பதற்காக சத்யாவின் சித்தப்பா சேகர் என்பவர் செங்கத்தில் உள்ள அரசு மதுபான கடையில் மது பாட்டில்களை வாங்கியுள்ளார். அப்போது அங்கிருந்த மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல்துறையினர் சேகரை பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். காவல் நிலையத்தில் தர்ணா விஷயத்தை அறிந்த சத்யா தனது வளைகாப்பு கோலத்திலேயே தனது கணவருடன் காவல் நிலையம் விரைந்தார். நாங்கள் மது விற்பனையாளர்கள் அல்ல, வீட்டு விசேஷத்திற்காகவே வாங்கினோம் என்று மதுவிலக்கு அமலாக்க பிரிவு ஆய்வாளர் சாந்தியிடம் முறையிட்டனர். ஆனால் அவர்களின் கோரிக்கையை ஆய்வாளர் ஏற்க மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தம்பதியினர் காவல் நிலையத்திற்குள்ளேயே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மது பாட்டில்கள் உடைப்பு - அதிகரித்த பதற்றம். காவல் நிலையத்தில் சேகர் மீது பொய் வழக்கு போடப்படுவதாக கூறி வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போதுதான் மது விற்பவன் அல்ல என்பதை நிரூபிக்க மேஜையில் வைக்கப்பட்டிருந்த மது பாட்டில்களை சேகர் அங்கேயே அடித்து உடைத்தார். இதனால் காவல் நிலையத்தில் பெரும் பரபரப்பும் பதற்றமும் நிலவியது. பின்னர் செங்கம் சட்டம் ஒழுங்கு காவல் ஆய்வாளர் சீனிவாசன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை அனுப்பி வைத்தார். இருப்பினும் மதுவிலக்கு சட்டத்தின் கீழ் சேகர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், பிடிப்பட்ட சேகர் மீது இதுவரை எந்த ஒரு குற்ற வழக்கும் பதிவானது இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆய்வாளர் சாந்தி மீது அடுக்கடுக்கான புகார்கள். மதுவிலக்கு அமலாக்க பிரிவு ஆய்வாளர் சாந்தி அப்பாவி பொதுமக்கள் மீது பொய் வழக்கு போடுவதில் கைதேர்ந்தவர் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறிப்பாக ஆதிதிராவிடர் மக்களை கண்டால் அவர்கள் மீது இது போன்ற பொய் வழக்குகளை ஜோடிப்பதில் அவர் படுசூரராக செயல்பட்டு வருகிறார். ஏற்கனவே மேல்பள்ளிப்பட்டு பகுதியில் 2 மது பாட்டில்கள் வைத்திருந்த ஒருவரை பிடித்துச் சென்று அவர் மீது கஞ்சா விற்பனையாளர் என பொய் வழக்கு தொடுத்து சிறையில் அடைத்ததாக கூறப்படுகிறது. எந்தவித ஆதாரமும் இன்றி சமூகத்தின் விளிம்பு நிலை மக்கள் மீது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் ஆய்வாளர் சாந்தியின் இத்தகைய செயல்களை பொதுமக்கள் வன்மையாக கண்டிக்கின்றனர். செய்தி சர்மா செல்வசேகர், செய்தியாளர் மற்றும் யூடியூபர். நன்னன் ஆண்ட பூமி.